ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்ப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரௌனி தாங்க நம்ம ட்ரை பண்ணியிருந்தோம். கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தான் வந்துருந்துச்சு. நான் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து டார்க் சாக்லேட் எடுத்துக்கோங்க, அது கூடயே பட்டரும் எடுத்துக்கோங்க. டார்க் சாக்லேட் வந்து ஒரு 100 கிராம் கிட்ட ஒரு டார்க் சாக்லேட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் கிட்ட பட்டரும் சேர்த்துருக்கேங்க. இதை வந்து டபுள் பாயில் மெத்தடில் வந்து நீங்கள் இதை வந்து இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீமர் மாதிரி இது மாதிரி வச்சுனிங்க அப்படின்னா அது கரைஞ்சிடும். ஸோ இதை கரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூடவே வந்து ஒரு 3 எக்குக்கு போல் எடுத்துக்கோங்க. 3 எக்கையும் வந்து உடச்சி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 கப்பு போல் வந்து பவுடர் பண்ண சுகர், ஒயிட் சுகர் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 கப்பு போல் ப்ரௌன் சுகர் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ப்ரௌன் சுகர், எக்கு எல்லாமே வந்து இந்த சுகரோட இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா இதை வந்து பீட் பண்ணிடுங்க. இல்லை பீட்ரு வச்சுருந்தா அப்படின்னா கூட நீங்கள் வந்து இதை பீட்ரால் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு பயம், ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு க்ரீம் பண்ணக்குள்ளே வந்து அந்த பீட்ரு வந்து மேலெல்லாம் தெரிச்சிடுச்சு. ஸோ அதனால் அது ஹேண்டில் பண்ணுறது எப்படின்னு தெரியல. சரி, அதனால் விஸ்க் வச்சே பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் வந்து இதில் இறங்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, சாக்லேட்டையும் பட்டரும், அதையும் இது கூட சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுவும் நல்லா அது கூட வந்து பிளெண்ட் ஆகிடணும். அதுக்கப்புறம் ஒரு கப்பு போல் மைதா எடுத்துக்கோங்க. அது கூடயே வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் கொஞ்சோண்டு வந்து பேக்கிங் சோடாவும் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடாவும் போட்டுவிட்டு இந்த மாதிரி ஒரு சலிக்கிற இதில் நல்லா வந்து சலிச்சிக்கோங்க. ஏன்னா சலிக்கிறது நல்லதுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சுன்னா சலிச்சிக்கோங்க. சலிச்சிட்டு இதையும் நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இது எல்லாமே வந்து நல்லா பிளெண்ட் ஆகணும். ஸோ அந்த மைதா போட்டோம் இல்லைங்களா, அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் ஒரு டீஸ்பூன் போல் வெனிலா எசன்ஸ் போட்டுக்கோங்க. வெனிலா எசன்ஸும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த வெனிலா எசன்ஸ் முன்னாடியே சேர்க்கணுன்னாலும் சேர்த்துடுங்க. அது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஏர் ஃப்ரையரை வந்து ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணிவிடுங்க. என்கிட்ட வந்து அந்த பட்டர் பேப்பர் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து ஃபாயிலே வந்து நான் வச்சு ஒரு ஏதோ ஒன்று நான் பண்ணேங்க. ஸோ கேக் வந்து ஒட்டாமல் வரணும் அப்படின்னு கட் பண்ணிலாம் வந்து போட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பேட்டரை ஊற்றிடுங்க. பேட்டரை ஊற்றிட்டு இதில் வந்து டார்க் சாக்லேட்ஸ் வந்து போடுவாங்க. ஸோ டார்க் சாக்லேட் வந்து நீங்கள் முன்னாடி கட் பண்ணி வச்சுருந்தீங்க இல்லைங்களா, ஒரு சாக்லேட் போட்டிங்க அப்படின்னா இன்னொரு இதில் பாதி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து சாக்கோ சிப்ஸும் எடுத்துக்கோங்க. நான் வந்து அந்த டார்க் சாக்லேட் போட்ட வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு போல். ஸோ அது வந்து என்னால் எடுக்க முடியல. ஸோ அங்கங்கே நான் வந்து சொருவி விட்டுருக்கேன் அந்த சாக்லேட்ஸை. அதுக்கப்புறம் அதை நல்லா டேப் பண்ணிவிட்டு ப்ரீ ஹீட் பண்ண ஏர் ஃப்ரையரில் வச்சுருங்க. அப்புறம் இதோட இது பார்த்திங்க அப்படின்னா 1 டிகிரி செல்சியஸில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கிங் டைம் 30 மினிட்ஸே நீங்கள் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. எனக்கு வந்து தெரியல. ஸோ நான் வந்து முன்னாடி வந்து ஒரு 20 மினிட்ஸ் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் குத்தி பார்த்தா வந்து வேகாத மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது வந்து கடைசியில் அந்த டார்க் சாக்லேட் தான் அது வந்து அப்படியே மெல்ட் ஆகி உள்ளே இருந்துச்சு. அது எனக்கு தெரியலை. நான் வந்து இது வேகலை அப்படின்னே நான் வந்து இதை வந்து திரும்பவும் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு திரும்பவும் நான் வந்து அதை குத்தி பார்த்தேன். அப்புறம் திரும்பவும் அப்படியே தான் இருந்துச்சு. திரும்பவும் அப்புறம் 10 மினிட்ஸ் வச்சுக்கிட்டேன். அப்புறம் பார்த்தா வந்து கொஞ்சம் ஓகே, இதுக்கப்புறம் வச்சா ஃபுல்லாக கேக்கு கருகிடும். ஏன்னா மேலேயே வந்து கருகிடுச்சு. அதுக்கப்புறம் இதை வந்து நான் அன்மோல்ட் பண்ணிட்டேன். ஆனால் அதுலேயும் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேங்க. ஸோ வந்து அந்த சூடு வந்து தணியறதுக்குள்ளேயே நான் வந்து அன்மோல்ட் பண்ணிட்டேன்.
நீங்கள் இந்த மிஸ்டேக் எல்லாம் பண்ணாதீங்க. நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அந்த மிஸ்டேக்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிறதுக்கோசரம் தான் நான் இந்த வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து அந்த மேல் லேயரை எல்லாமே நான் வந்து கட் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நிஜமாவே வந்து கேக் நல்லா தான் இருந்துச்சு. நல்ல சாஃப்டாகவும் இருந்துச்சு, நல்ல ஸ்வீட்டாகவும் இருந்துச்சு. பட் அந்த அந்த டார்க் சாக்லேட்டில் தான் நான் வந்து கொத்தி கொத்தி பார்த்துட்டு வேகலை அப்படிங்கிறது நான் வந்து 50 மினிட்ஸ் கிட்ட வேக வச்சு கெடுத்துட்டேங்க. ஸோ கண்டிப்பாக இன்னொரு நல்ல வீடியோ நான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் பண்ணி பார்க்குறேன். நான் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்களும் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இந்த வீடியோ நான் போட்டேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌனியில் எப்படி அந்த டார்க் சாக்லேட் வந்து மெல்ட் ஆகி இருக்குமோ அதே மாதிரியே இந்த கேக்கில் வந்துருந்துச்சு. ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. நான் இதை தான் குத்தி பார்த்துட்டு அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, என்னடா இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு. நீங்களும் அந்த மிஸ்டேக்கை கண்டிப்பாக பண்ணாதீங்க. எப்படி இருக்குது பாருங்கள், நல்லாவே வந்து லேயர் வந்து நல்லாவே இருந்துச்சு, அப்படியே வந்து உடஞ்சிச்சு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.